Hello guys, today we came to the cherry picking. இங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக செடி காய்ச்சிட்டு இருக்கு பாருங்க, பழுத்துட்டு இருக்கு பாருங்க. ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் காலையில் சானூஸ் ஏரியாவில் சனிவேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 6:30க்கு இப்போது ஒரு 8 o'clock இங்கே ரீச் ஆகிருக்கோம். இட்ஸ் கால்ட் நன்ஸ் ஃபார்ம் செரி பிக்கிங் ஃபார்ம் இன் பிரண்ட்வுட். ஸோ பிரண்ட்வுட் ஏரியாவில் இருக்குது, ஒரு 45 மைல்ஸில் இருக்குது. ஸோ செர்ரிஸ் எல்லாம் நம்ம பறித்து நாமளே இவ்வளோ வேணுமே சாப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு போகிறப்போ வாங்கிட்டு போயிடணும். இந்த பக்கெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம தேவையானதை எடுத்துக்கிட்டு ஒரு $4 to $5, இப்போ எவ்வளோன்னு தெரியல, இந்த வருஷம் $6 சார்ஜ் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஸோ அப்படியே பாருங்கள், அந்த மரங்கள்லாம் எவ்வளோ அழகாக பராமரிச்சிருக்காங்க, பூச்சிலாம் அடிக்காமல். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், பழங்களை பறித்து காமிக்கிறேன் வாங்க. எவ்வளோ அழகாக குழந்தைங்கள்லாம் கூட ஈஸியாக வந்தாங்கன்னா அவங்களே பறிச்சுக்கலாம். ஸோ தட் இஸ் த பியூட்டி ஆஃப் செரி பிக்கிங். இங்கே பாருங்கள், ஸோ நீங்கள் கொத்து கொத்தாகவும் எடுத்துக்கலாம். ஸோ இதுலேயும் மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டேஸ்ட்டு வித்தியாசம் வரும். ஒரு மரம் நல்லா சுவையாக தெரியுது, ஒரு மரம் கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் கலந்த மாதிரி இருக்கும். அது அவ்வளோ சரியில்லை. அப்படியே வாங்க, இங்கே பாருங்கள், இது எவ்வளோ அழகாக முத்தாக காய்ச்சிருக்கு பாருங்கள். பேசுகிறேன் அப்படியே வாங்க. இப்போ இங்கே பாருங்கள், பிரகதியும் பறிச்சுட்டு இருக்காங்க. இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க, கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா ஓ நல்லா இருக்குங்களா, ஓகே, வெரி நைஸ். இதுதான் இது தோட்டம் பாருங்க, ஒரு 5 ஏக்கர்லேருந்து 6-7 ஏக்கர் வரைக்கும் பயிர் வச்சுருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாகவே நீங்கள் எவ்வளோ வேணும் பறிச்சுட்டு போகலாம். பறிச்சுட்டு போகிறப்ப காசு கொடுத்துட்டு போகணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த புது மரங்கள் வச்சுருக்காங்க. அந்த மரங்கள் இறந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன், இடையில பராமரிப்பு. இப்போ அடுத்த மரங்கள் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தது இங்கே கீழே யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்தந்த பைப் வச்சு செடிகளுக்கெல்லாம் வந்து கால்வாய் கிடையாது. ஸோ இதில் வந்து சொட்டு நீர் பாசனம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி தான் அங்கே இருக்கும். ஆட்கள்லாம் வேலை செய்கிறது எப்படி இருக்கும், வித்தியாசமாக இருக்குது எல்லாமே. நம்ம வேணால் இன்னொரு நாள் வந்தோம் அந்த வேலைகள் இருக்கும், விவசாய வேலைகள் எப்படி செய்கிறாங்க. பிரகதி, எந்த மரத்தோட பழம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? இது நன் ஃபார்ம், பட் எந்த மரத்தோட பழம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? இன்னும் டேஸ்ட் பண்ணலையா நீங்க? எதுவும் ஸ்வீட்டா இல்ல, பட் ஐ கீப்பிங் திஸ் கைஸ். ஏதோ மரம் டேஸ்ட் பண்ண வேண்டியதானே, நீங்க பார்க்குறீங்களா? நீங்க போயிட்டு ஏதாவது ஒரு மரத்தை டேஸ்ட் பண்ணுங்க, எப்படி இருக்கும் பாருங்க. இந்த மரத்துல நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெஷ்ஷா இருக்கு. எங்க இந்த மரம் தான் எடுத்துக்கங்க, கீழே இருக்கு பாருங்க. நல்லா எப்படி கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு பாருங்க. எல்லா மரமும் இப்போ தான் நாங்கள் காலையில் வந்திருக்கோம். இன்னும் ஒரு 4 மணி நேரம் கழிச்சதுன்னா மக்கள் அதிகமாக வருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் வந்து காலி ஆகிருக்கும் கிட்டத்தட்ட, ஏன்னா நிறைய மக்கள் பறிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 8 o'clock இந்த மார்னிங் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் ஓப்பன் பண்ண 4வது 5வது ஆளாக ஃபார்முக்கு வந்துட்டோம். இப்போ எங்களோட வந்த ஒரு 20 பேர் அவங்கவுங்க ஒரு வரிசையில் நுழைஞ்சிட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்து அவங்கவுங்க தனித்தனியாக பறிச்சிட்டு இருக்காங்க. இந்தா நீங்கள் ஏதாவது பறிங்க, கொஞ்சமாக பறிங்க, நல்ல பழமாக பறிங்க, எல்லாத்தையும் பறிக்காதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க பிரகணம். ஸோ இதுக்காக குழந்தைங்க காலையில் இன்றைக்கி எழுப்பிட்டு 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் கிளம்பிட்டு
கிளம்பி நேராக காலையில் வந்துட்டோம். போன முறை வந்திருந்தோம் நாங்கள் லாஸ்ட் இயர், அப்போ வந்து மதியம் வந்திருந்தோம், வெயில் அதிகமாக இருந்தது. ஸோ இந்த வருடம் கொஞ்சம் மார்னிங்கே முடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வந்துருக்கோம். இதை முடிச்சுட்டு ஸ்ட்ராபெரி பிக்கிங் போகணும், அதுதான் பிளானு. இவங்களோட ஃபார்மே நன் ஃபார்ம்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல இருந்துருந்தது. நாங்கள் தான் வந்து அது தெரியாமல் போயிட்டு அப்புறம் இப்போ மறுபடியும் அங்கேருந்து இவங்களோட ஃபார்ம் 1க்கு வந்துட்டோம். பட் 2 ஃபார்ம் ஓப்பனாக தான் இருக்குது. ஸோ எங்களோட நண்பர்கள் ஒரு சிலர் வராங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் ஒரு இடத்துக்கு வந்துடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இப்போ அடுத்தது ஸ்ட்ராபெரி அண்டு ஆப்பிள் பிக்கிங் இங்கே பக்கத்தில் இருந்தால் காமிக்கலான்றது என்னோடய பிளானு. பட் எந்த ஃபார்ம் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்றது சரியாக தெரியல. எடுங்க ஏதாவது பழத்தை பறிச்சு. இப்போ எவ்வளோ பழத்தை பறிச்சிருக்கீங்க இது வரைக்கும்? அப்படி கொத்தா பறிக்காதீங்க. எந்த பழம் வேணுமோ அந்த பழம் மட்டும் பறித்து சின்ன சின்ன பழமாக போட்டுக்கோங்க. பெரிய பெரிய பழமாக எடுத்து ஒரு சிங்கிள் பழமாக எடுத்து போட்டு வச்சுக்கோங்க காம்போட. ஏன்னா கொத்த எடுத்திங்கன்னா அதில் சின்ன பழம் இருக்கும், பெரிய பழம் எல்லாம் மிக்சடாக இருக்கும். சரி வாங்க. மரங்கள் ஃபுல்லாக பழம்தான். ஸோ இவங்க வந்து இதை பறித்து விற்கிறதுக்காக வைக்கல இப்போதைக்கு. ஏன்னா நல்ல சீசன் சொல்கிறதால அவங்க இந்த மாதிரி பறிச்சுட்டு அது கொண்டு போய் கொடுக்குற காசுக்கு இவங்க வந்துட்டு பிக் பண்ணிட்டு போனாலே அதில் வர லாபம் போதும் அப்படின்ற கணக்கு தான் இது இவங்களுக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையாக இருக்குது இந்த மரம். நல்லா பழம் பாருங்கள் இந்த சைஸ். ஸோ ஒரு பழமாக பார்த்து எடுத்தாலும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மரத்தில் இந்த பெரிய பழம் ஒன்று எடுத்து பறித்து சாப்பிட்டிங்கனாலே ரொம்ப நல்லாயிருக்கும். சொன்ன மாதிரி இது வந்து சின்ன மரங்கள் வச்சுருக்காங்க இடையில். ஸோ அது இன்னும் ஒரு 1 or 2 இயர்ஸில் பெரிய மரம் இந்த மரங்களாயிடும். அதுக்கப்புறம் இதை விட மாட்டாங்க. இந்த மரம் அப்படியே கட் பண்ணி அதே சைஸ்க்கு தான் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இது பறிக்கணும் இல்லையா. ஒரு சில இடத்துல இது ஏணியெல்லாம் வச்சுருப்பாங்க, குட்டி ஏணியை வச்சு அதிலேருந்து எடுத்து பறிச்சுக்கிற மாதிரி. அப்படியே நம்ம பக்கத்தில் பார்த்திங்கன்னா தூரமாக தெரிகிற ஃபார்ம் வந்து மக்காச்சோளம் ஃபார்ம். அந்த குழந்தை ஓடி வராங்க இல்லையா, அதுக்கு பின்னாடி இருக்குது. லாஸ்ட் டைம் அந்த பக்கம் கண்ணா இன்னொரு ஃபார்ம். நிறைய ஃபார்ம் இருக்குங்க. ஓ ஓகே சூப்பர். ஓகே. ஸோ இங்கே நிறைய ஃபார்ம் இருக்குது. இது பிரென்டவுன்னு சொல்லுவாங்க. நம்ம பே ஏரியாவிலேருந்து பக்கம். ஒரு டிப்பு என்னதுன்னா, இந்த செரி வந்து கொஞ்சம் டார்க் ரேட்டாக இருந்தால் ஸ்வீட்டாக இருக்கும்னு அர்த்தம். ஓகே. இது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஆமாம் ஸ்வீட்டாக இருக்குது. பழத்தோட சைஸை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சில மரங்கள் ரொம்ப நல்ல சுவையான பழங்களை கொடுக்குது. ஒரு சிலர் இதை தேவையானதை எடுத்துகிட்டு தேவையில்லாத விட்டுறது நல்லது மரத்துலேயே. அது பின்னாடி வரவங்களுக்கு பழுத்து கொடுக்கும். ஆனால் எல்லா மக்களும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் தேவையானதை மட்டும் பறிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இங்கே எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், அதுக்கு எந்த லிமிட்டும் கிடையாது. இங்கே இருக்கு பாருங்கள், நான் சொன்ன மக்காச்சோளம் ஃபார்ம். ஸோ இங்கே தான் இங்கே தான் என்னை பயமுறுத்திட்டாங்க அவங்க. நான் அவங்கள கவனிக்கவே இல்லை. ஸோ இங்கே தான் காரை பார்க் பண்ணிவிட்டு அங்கே இருப்பாங்க ஒரு சில வாலண்டியர்ஸு. அந்த பக்கெட் அங்கே கொடுப்பாங்க. எல்லோ கலர் பக்கெட் அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். அது பக்கெட்டை எடுத்துக்கிட்டு இதை வராங்க பாருங்கள். ஒருத்தராக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வரிசையாக மரங்கள் நட்டு வச்சுருப்பாங்க. இதில் நீங்கள் வந்துட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் பறிச்சுக்கிட்டு அது ஈவினிங் சாயந்தரம் வரைக்கும் இருக்கும், எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பயிரிட்டுருக்காங்க.
இதுதான் நாங்கள் சொட்டு நீர் பாசனம். இதுலேருந்து ஒரு ஒரு சின்ன சின்ன பைப்போ இது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஈரமாக இருக்குது. ஸோ இப்படியே வந்து இந்த இடம் மட்டும் ஈரமாக இருக்குது பாருங்கள். வேணாம் அதில் உள்ள இப்போ அலௌடுன்னு சொல்லுவாங்கம்மா. ஸோ இது மக்காச்சோளம். ஓகே, நீங்கள் வேணால் அந்த மக்காச்சோளத்தை போய் தொட்டுட்டு வாங்க. அது செடியை மட்டும் தொட்டு வாங்க. அங்கே அந்த மக்காச்சோளம்னா அது இருக்கு பாருங்கள், சோளம். அதுதான். இப்போ அப்படி நின்று பாருங்க எப்படி இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா வீடு இருக்காங்க. தோட்டக்காரங்களாம் என்னென்னு தெரியல நமக்கு. மக்காச்சோளம்னா ஒரு வெஜிடபிள் தானே? ஆமாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மக்காச்சோளம்னா காலம். எல்லாருமே பக்கெட் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வர வேண்டியதுதான். குழந்தைங்களுக்கு இது ஒரு பெரிய நல்ல. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஃபேமிலி பறிச்சுட்டு வந்துட்டாங்க. அப்போ அடுத்தது நம்ம வேறு ஃபேமிலி எங்கே பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா அது கூட்டத்தில் நிறைய கூட்டம் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. சரி, பிக்கி மரத்தை பார்க்க வேண்டியது, பறித்து போட்டுக்கிட்டு எடுத்து போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இது காலை வெயில்ன்றதால கொஞ்சம் நல்லாயிருக்கு. இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா உரிச்சு எடுக்கும். வெயிலோட தாக்கம் அதிகமாகிடுச்சுன்னா சீக்கிரம் போயிடலான்னு தான் தோணும். ஓகேங்க, நாம் இன்னொரு தோட்டத்தில் இருந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.